Hi all, welcome to GKIS Academy. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 7 ஆகஸ்ட் டு 11 ஆகஸ்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு காஷ்மீருடைய குல்காம் அகல் பகுதியில் இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சிஆர்பிஎஃப் ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்து ஆபரேஷன் அகல் அப்படின்ற ஒரு தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை அப்படின்றது நடத்திக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது எங்க நடந்திருக்குது அப்படின்னா தெற்கு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய குல்காம்ல அகல் அப்படின்ற பகுதியில் தான் நடந்திருக்குது. ஸோ ஆபரேஷனுடைய பெயரும் ஆபரேஷன் அகல் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் தென் சீன கடல்ல தங்கள் முதல் இருதரப்பு கூட்டு கடற்படை பயிற்சி அப்படின்றத நடத்தியிருக்காங்க. சரிங்களாப்பா? இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்குமான முதல் இருதரப்பு கூட்டு கடற்படை பயிற்சி அப்படின்றது எங்க நடந்திருக்குது அப்படின்னா தென் சீன கடல் பகுதியில பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அக்னிசோத் ஃபார் டிஃபென்ஸ் இன்னோவேஷன், பாதுகாப்பு துறை சார்ந்த கண்டுபிடிப்புகளுக்கான அக்னிசோத் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை தொடங்கி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்மியோடைய சீஃப் ஜெனரலான உபேந்திர திவேதி தான் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முன்னெடுப்பு அப்படின்றது எதற்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னா கூட்டு உற்பத்தி, இணையவழி பாதுகாப்பு, துல்லிம கணினி கம்பியோட மாற்று, தொடர்பு மற்றும் ஆளில்லா வான்வெளி அமைப்புகள் போன்ற துறைகள்ல ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக தான் இந்த அக்னிசோத் ஃபார் டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அப்படின்றத தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? தொடங்கி வச்சதுதான் யார் அப்படின்னா ராணுவ தளபதியான உபேந்திர திவேதி அப்படின்றவங்க தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரதமருடைய பரீட்சா பே சர்ச்சா இயக்கம் அப்படின்றது குடிமக்கள் ஈடுபாட்டு தளத்துல ஒரு மாசத்துல அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பதிவு செய்யப்பட்டதுக்காக கின்னஸ் உலக சாதனை அப்படின்ற சாதனை வந்து படைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பிபிசி திட்டம் அப்படின்றது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேர்வு சார்ந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் நேர்மையான கற்றலை ஊக்குவிப்பதற்காகவும் என்று பிரதமர் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதை உள்ளடக்கிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த பிபிசி அப்படின்ற திட்டம். சரிங்களா? பிரைம் மினிஸ்டர்ஸ் பரீட்சா பி சர்ச்சா அப்படின்ற திட்டம். ஓகேங்களா? இதனுடைய முதல் இயக்கம் அப்படின்றது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2018 நடந்திருக்கும். சரிங்களா? இந்த பிபிசியினுடைய முதல் இயக்கம் அப்படின்றது எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்னா 2018 நடைபெற்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். குளோபல் ஏஐ சிட்டி இண்டெக்ஸ் 2025 அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு நகர குறியீடு அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க 2025க்கானது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாப் ஏஐ சிட்டி அப்படின்றது சிங்கப்பூர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. சரிங்களா? இந்தியால இருந்து என்னென்ன இடங்கள்லாம் வந்து இதுல இடம் பெற்றிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது பெங்களூர். பெங்களூர் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 26th பிளேஸ்ல இருக்குது. ஸோ அதே மாதிரி மும்பை 27, டெல்லி 28 அண்ட் தென் கொல்கத்தா அப்படின்றது 29ல. ஸோ இந்த 4 சிட்டிஸ் வந்து இந்தியால இருந்து அதுல இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ 6வது பாருங்க, இந்தியாவினுடைய முதல் செயற்கை நுண்ணறிவில் இயங்கும் கற்றல் செயலி அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்ட் லேர்னிங் ஆப் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச் பண்ணது எந்த ஐஐடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி பாலக்காடு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஐடி பாலக்காடு தான் வந்து இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜேஇஇ, நீட், அப்புறமா வந்து கேட் அப்படின்ற போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டு லேர்னிங் அப்ளிகேஷன் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ லான்ச் பண்ணது யார் அப்படின்னா ஐஐடி பாலக்காடு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 500 கிலோவாட் திறன் கொண்ட மேற்கூரை சூரிய சக்தி அமைப்புடன் முழுமையாக சூரிய சக்தியில் இயங்கும் இந்தியாவுடைய முதல் சட்டமன்றமா எந்த சட்டமன்றம் மாறி இருக்குது அப்படின்னா டெல்லி சட்டமன்றம் தான் மாறி இருக்குது. சரிங்களா? டெல்லி அசம்பிளி பிகம்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி சோலார் பவர்டு லெஜிஸ்லேச்சர் லான்ச்சஸ் பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ் அப்படின்ற. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு. சரிங்களா? ஸோ இதை வந்து யாரு தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய முதல்வர் தான் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய 3வது முன்னெடுப்பு அப்படின்றத எப்போ நடந்திருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 6ல நடந்திருக்கும். சரிங்களாப்பா? இதனுடைய 3வது முன்னெடுப்பு அப்படின்றத எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 6ல நடந்திருக்கும். ஸோ எதுக்காக இந்த மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற முன்னெடுப்பு தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா பண்டைய தமிழ் கலாச்சாரம், இலக்கியம் மற்றும்
வரலாறு குறித்து இளைஞர்களுக்கு கற்பிப்பதை நோக்கமாக கொண்டதுதான் இந்த முன்னெடுப்பு அப்படின்றது. மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற முன்னெடுப்பினுடைய நோக்கம். ஓகேங்களா? So next move பண்ணலாம். So சாரநாத் nominated for UNESCO World Heritage. So சாரநாத் அப்படின்றது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தல அப்படின்ற பட்டியலுக்காக பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்தியால இருந்து 2025 to 26 அந்த பீரியடுக்காக. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோல தற்காலிக பட்டியலில் சாரநாத் அப்படின்றத சேர்த்திருப்பாங்க. ஸோ அது எந்த வருஷம் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1998 சேர்த்திருப்பாங்கப்பா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1998 யுனெஸ்கோவினுடைய தற்காலிக பட்டியலில் சாரநாத் அப்படின்றத சேர்த்திருப்பாங்க. ஸோ இந்த சாரநாத் அப்படின்றது எங்க இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசம், வாரணாசி. உத்தரப்பிரதேசம், வாரணாசி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியதான் சாரநாத். ஸோ ஃபர்ஸ்ட் புத்தர் ஞானம் பெற்ற பிறகு அவருடைய முதல் பிரசங்கத்தை நிகழ்த்தின இடம் அப்படின்றது இந்த சாரநாத் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உணவு மற்றும் அமைதிக்கான MS சுவாமிநாதன் விருது அப்படின்றது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நைஜீரிய நாட்டினுடைய அறிவியலாளரான டாக்டர் அரைநாரே அப்படின்றவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ இந்த விருதை ஃபர்ஸ்ட் யார் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த விருதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த விருதை பெறக்கூடிய முதல் நபரும் யார் தான் அப்படின்னா டாக்டர் அரைநாரே அப்படின்றவர் தான். ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா நைஜீரிய நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியினுடைய சரஸ்வதி மகால் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தை வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நூலகமா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழக பொது நூலக விதிகள் அப்படிங்கிறது 1950 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 1950ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது நூலக விதிகளுடைய கீழ் உதவி பெறும் நூலகமா இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது புதிய பள்ளி கல்விக் கொள்கை அப்படின்றது 2025 முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ மாநில கல்விக் கொள்கை அண்ட் தென் தேசிய கல்விக் கொள்கை. ஸோ மாநில கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அப்படின்றத ரத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும்தான் பொதுத் தேர்வு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைவருக்கும் ஸோ இங்க இந்த புதிய கல்விக் கொள்கைப்படி தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இருமொழி கொள்கை அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்காங்க, தமிழ் அண்ட் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன அப்படின்னா கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இந்த புதிய கல்விக் கொள்கை 2025 முன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 5 வயது முதல் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1ஆம் வகுப்புல சேர்க்கலாம். ஓகேங்களாப்பா? ஸோ இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது எப்போ முதல்வர் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகஸ்ட் 8 வெளியிட்டிருப்பாங்க. ஆகஸ்ட் 8 தான் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இது யாந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில இந்த கொள்கையை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2022 நீதிபதி டி முருகேசன் இவங்களுடைய குழுவினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில தான் புதிய பள்ளி கல்விக் கொள்கை 2025 அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஷைன் இனிஷியேட்டிவ் அப்படின்றது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ICMR. ஸோ ஷைன் முன்னெடுப்பு அப்படின்றது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி சபை தான் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஷைன் முன்னெடுப்பு அப்படின்றது எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இளம் மாணாக்கர்கள் சுகாதாரம் மற்றும் உயிரி மருத்துவ ஆராய்ச்சியில ஈடுபடுறதை ஊக்குவிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த ஷைன் இனிஷியேட்டிவ் அப்படின்ற முன்னெடுப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நிஜிட் மொய்னா 2.0 அப்படின்ற ஒரு ஸ்கீமை திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா